புலி மாதிரி இருந்தவங்கள போட்டோவாக்கிட்டானே. ஊருக்கு நடுவுல வெட்டிருக்கான். அவனை ஒருத்தர கூட தெரியலையா? சிட்டி மொத்தமும் தேடுங்க. போலீஸ் நாய் பணத்தை தேடுற மாதிரி அவனை இழுத்துக்கிட்டு வாங்க. போங்க போங்க. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போற? என் கண்ணு முன்னாடி ஒரு தலைவே எடுத்துட்டியாடா. இதுக்கு மேல என்ன இருக்கு? மன்னிச்சிடுப்பா. என்னடா அது இதெல்லாம்? இல்லப்பா வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். வாடா போயிடலாம், இந்த ஊரை விட்டே போயிடலாம்டா. இல்லப்பா. இல்ல பார், நீ வெட்டினவ கெட்டவங்கிறனால பார்த்தவையோன்னு உன்னை காட்டி கொடுக்கல. ஆனா நீ தாங்கிறது அந்த ஆடியன்ஸ் தெரிஞ்சது சத்தியமா உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டான். தயவு செஞ்சு வாடா, எல்லாரும் ஊரை விட்டே போயிடலாம். வந்துடுடா. வரமாட்டேன், வரமாட்டேன். அவனுக்கு அத்தனை பேரோட ஆணி வெறி அறுக்காம நான் வரமாட்டேன். ஏன்னா நான் இங்க வந்தது அவனுங்களை கொல்றதுக்காக தான். ஏன் புள்ள கொலை பண்றவ இல்லையடா? நான் தான் உன் புள்ளியே இல்லையம்மா. மன்னிச்சிடுமா. சின்ன வயசுல நீங்க என்ன பார்த்தப்போ நான் யாரும் இல்லாத அனாதன் தானே சொன்னேன். இல்லம்மா, எனக்கு எல்லாரும் இருந்தாங்க. இப்ப நான் படிக்கிற காலேஜ் லைப்ரரி தான் ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்த வீடுமா. என்ன ஆசையை வளர்த்த அப்பா அம்மா, நான் என்ன தொந்தரவு கொடுத்தாலும் தூக்கி வளர்த்த சித்தி சித்தப்பா, நான் என்ன செய்யறேனோ திரும்பி அதே சரிய மாமா மக, இப்படி வீடு முழுக்க சொந்தம், எல்லாருக்கும் உயிரான எங்க தாத்தான்னு ஒவ்வொரு கிளைகளையும் பூக்கிற கற்பக விருட்சமா என் குடும்பம். கீழே விழப்போடா. அண்ணே என்ன இது? வா நீயும் ஏறிக்கோ. என்னங்க இது குழந்தையாட்டம்? அட சும்மா இருடி, ஒண்ணும் ஆகாது. பார்த்தா விழப்போறா. என்ன இது? நான் அப்பவே சொன்னேன்ல. என்ன நீங்க? ஒண்ணும் ஆகலையே. இல்ல ஒண்ணும் ஆகல, ஒண்ணும் ஆகல. குழந்தைங்களோட ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? ஜாகிரதா தான் இருந்தேன். அது திடீர்னு ஏதோ நடந்து போச்சு. என்னடா நீயும் விளையாட்டும்? விளையாட்டு வேணும் நான் பண்ண. ஏங்க, உங்களுக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலங்க. அட நீயும் என்ன அவளோட சேர்ந்து? என்னன்னு நீங்க பாவம் குழந்தைங்க. பாவம் குழந்தைங்கன்னா நான் வேணும் நான் தூக்கி போட்டேன். ஏதோ விளையாட்டு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிட்டேன் நானு? குழந்தைங்களோட நீங்க எப்பவுமே இப்படித்தான். அட பசங்க எல்லாம் விளையாட்டு என்ன தூக்குன்னு சொன்னாங்க, நான் தூக்குனேன். யார் நாங்களா? நீங்க தானே வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. நானா? ஆமா. சரி 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 சரி, எல்லாரும் திட்டி முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். எங்களுக்கு ஒண்ணும் ஆகலப்பா. அப்புறம் ஏண்டா? இல்ல, நீங்க தான் எப்பவும் மத்தவங்கள திட்டுவீங்க. இன்னைக்கு இவங்கள வச்சு உங்களை திட்ட வைக்கல, நான் தான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆஹா, பசங்கள ஏதோ விளையாட்டுக்கு என்ன திட்டுறாங்க, இதே சாக்கா வச்சு நீங்க எல்லாம் ஏன் திட்டுனீங்க? அப்ப உங்களுக்குள்ள என் மேல அவ்வளவு இருந்திருக்கா?
ஐயா வணக்கம். நம்மள RDX சொல்லுவாங்க. அட உட்காருங்க உட்காருங்க உட்கார் 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 தங்கச்சி. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுடா? என்னம்மா கே தேக்கறியா துமே? எனக்கு பசிக்குது, சோத்தா போடு. ஐயா, எங்களுக்கு இங்க இருக்கிற இடத்தை தவிர வேற ஆஸ்தி இல்லப்பா. ஐயோ எனக்கும் காம்ப்ளெக்ஸ் கட்ட இதை விட்டா வேற நல்ல இடமே கிடைக்கலையே. ஏய், உங்ககிட்ட என்ன கேட்டான்? ஆஃப்டர் ஆல் குடியிருக்கிற வீட்டை கொடுத்துருன்னு கேட்டான். அதுக்கே ஏசிக்கிட்டு போயா பெருசு? தப்பா பேசாதடா, பெரியவர்ல. நீ கொடுக்கிற காசு குடும்ப செலவுக்கே போதாதேப்பா. ஐயா முதல்ல உங்க ப்ராப்ளம் என்ன? என் மூத்த பேத்தி கல்யாணம். ப்ராப்ளம் சால்வ். அடுத்தது என்ன? சின்ன பேத்தியா? வேண்டண்ணா, ஏன்? பாவம் சின்ன பொண்ணுண்ணா. சைல்டு சென்டிமெண்டா? அது இல்லண்ணா, பாவம் சின்ன பொண்ணுண்ணா. அப்படி போட. ஐயோ பாவம், வயசான காலத்துல நீ பார்க்க வேண்டிய விஷயமா இது? ஏண்டா நான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்கல. பாரு பேத்தி கத்துறா. ஐயோ, மிடில் கிளாஸுக்கு மிச்சமா இருக்கிறதே இந்த மானம் ஒண்ணுதான். இப்ப அதுவும் போச்சு. அனாத சொத்து இனி RDXக்கே சமர்ப்பணம். இதை நான் பாத்துக்கிறேன். என்னை பத்தி நீ கவலைப்படாத. நீ போய் மினிஸ்டர் வீட்டுல செட்டில் ஆகு. போ, இதை நான் பாத்துக்கிறேன். போ போ போ. ஏய், மினிஸ்டர்னா என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிய? ஆட்சியே நம்ம கையில இருக்கும் போது அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் பயப்படலாமா? போன வைய, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மார்னிங் சார். ஐயா ஏசி. டேய், ஏசிக்கு என்ன வேணும்னு கேளு. என்னையா பாக்குற? என்ன வேணும்? இவன் வேணும். இவனை கூட்டு போய் என்னையா பண்ண போற? ப்ரொமோஷன் கேளு, தர்றேன். எனக்கு இவன் தான் வேணும். யோ, அவன் நம்மால்யா. ஒரு சின்ன பொண்ணு ரேப் பண்ணிருக்கான் சார். விடியா, ஏதோ சின்ன பைய ஆசைப்பட்டுட்டான். அதுக்கும் பொண்டாட்டி அனுப்ப வேண்டியதானே? டேய், தெரிஞ்சுதான் பேசுறியா? ரொம்ப தெரிஞ்சுதான் பேசுறேன். நீ ஒரு தேச துரோகின்னு தெரிஞ்சுதான் பேசுற. இந்த புறம்போக்குக்கெல்லாம் நீதான் தலைவன் தெரிஞ்சுதான்டா பேசுற. என்னடா ரொம்ப பேசுற? நான் நினைச்சா என்ன புடுங்குவேன்? உனக்கு இந்த மாதிரி எச்சக்கரைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு எகிறதான் தெரியும். இந்த ஏசியோட பவர் தெரியாது. டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. யாரா நீ? கடவுளா? ஆட்சியில இருந்தா ஆளா நீ? ஏண்டி எல்லா தடையும் ஜெயிக்கிறதுனால நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா, இல்ல கண்ணாடி போடுறதுனால கலைஞர் ஆயிடுவியா? யாரு நீ? உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போஸ்டுக்கு வந்ததுனால தாண்டி நாடு நாசமா போச்சு. உங்களால தாண்டி தரதலையெல்லாம் தலைவன் ஆயிடுவான். அக்யூஸ்ட் எல்லாம் ஆடுறானுங்க. என்னடா கிளாஸ் எடுக்கிற? ஆமாண்டா, இவனுங்க மாதிரி ரவுடிகளை நான் தான் வளர்த்த. இவனுங்களை வச்சுதான் பிக் பாக்கெட்ல இருந்து போலிங் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? டேய், என்ன மாதிரி மந்திரிகளுக்கு கை கட்டி காவலாக்கத்தானா நீங்க? போடா போ.
ஏய், வேண்டாம் வேணாம் சொன்ன கேளு வேணாம். ஏய், அடைக்கலம் தரலங்கிறதுனால ஆண்டவர் மாதிரி இருந்த மினிஸ்டர் சுட்டுட்டான். ப்ளீஸ் அரெஸ்ட். ஏய்! எதுக்கு இப்படி ஆத்திரப்படுற? அவன் எதுக்கும் அடங்க மாட்டான், ஒரு விஷயத்தை தவிர. என்னது? சென்டிமெண்ட்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ். யார் நீங்க? ஐயா, நான் ஆர்டிஎக்ஸ். ஆர்டிஎக்ஸ்னா வெடிமருந்து இல்ல, வச்சுக்கிட்ட பேரு. உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, நானு அப்துல்லா, சதா, என் தம்பி ராபர்ட்னு நாங்க மொத்தம் 4 பேர். நாங்க ஏதோ சின்ன சின்ன குத்து வெட்டு கொலை கோர்ட்டு கேஸ்ன்னு எங்களால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு ஏதோ வண்டி ஓடுது. எங்க பொழப்பது அது செய்யக்கூடாதானே? எப்படி நாங்களும் வாழணும் இல்லையா? யாரா நீ? வணக்கம் ஐயா, வணக்கம். உங்களை பார்க்கலான்னு தான், வேற ஒண்ணும் இல்லையா. எங்க ஆளுங்களை, என் உயிரான என் தம்பிய உங்க புள்ள அநியாயமா செல்ல போட்டாரையா, அவங்க வெளியில வரணும். என் கோரிக்கை அவ்வளவுதான். அது உங்க குடும்பத்தால மட்டும்தான் முடியும்னு தெரியுது. நீங்க ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு வச்சு சொன்னீங்கன்னா ஏசையா கேட்பாரு. ஊர்லயே பெரிய குடும்பம் உங்களது, கொடுத்தே பழக்கப்பட்டவங்க. பூ மாதிரி பிள்ளைங்க. இவ்வளவு பாசமான குடும்பத்துல ஒருத்தர் செத்தால தாங்க மாட்டீங்க. நமக்கு கொலங்கிறது கோலி விளையாடுற மாதிரி. ஏதோ சொல்றது சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. டேய், எங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாம பேசுற. பேசாம போயிடு. அவன் வர நேரமாச்சு. அவன் வந்தா புதைக்கிறதுக்கு உன் பணங்கூட மிஞ்சாது. ஏய்! இப்ப பணமாவது யாருன்னு பாருடா. இதுதான்டா என் வம்சம். சிங்க குட்டிங்கடா. பயம்ங்கிறது என் பரம்பரையில இல்ல. உன்னை அடக்க இவங்க போதும். இழுத்துட்டு போங்கடா. என்னப்பா இது, பசங்களை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? நான் என்னடா பண்றது? எல்லாம் ஒன்ன மாதிரியே தெரியுதுங்க. ஏண்டா செல்லம், இவ்வளவு பெரிய கத்தியா வச்சு விளையாடுறது? நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க? இத பாரு ஆர்டிஎக்ஸ், பயங்கர ரிஸ்க் எடுத்து உங்களை வெளியே அனுப்புறேன். அவன் செத்துட்டான்னா ஓகே, இல்லைன்னு வை, நம்ம மொத்த பேரும் செத்துருவோம். அப்புறம் கடவுளை வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்ம நிம்மதியா வாழணும்னா அவன் சாவணும். அவன் குடும்பம் மொத்தமும் சாவணும். அப்பா நாளைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம்ப்பா. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்கு. நாளைக்கு சண்டேப்பா. சண்டேன்னா ஒரே சண்டே தானா? வார வாரம் சண்டே வருது இல்ல, அடுத்த சண்டே வரலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. ஓகே. அம்மாவை பாருமா.
அதே இவ்வளவு சோகத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இத்தனை நாளும் எப்படிப்பா உன்னால சிரிக்க முடிஞ்சது? பெத்த புள்ளையோட பத்திரமா பார்த்துக்கிட்டு இந்த அப்பாவோட பாசம், தெய்வம் மாதிரி இருக்கிற இந்த அம்மாவோட முகம், தேவதையான இந்த தங்கச்சியோட சிரிப்பு, இதுதான் என்ன உயிரோட இருக்க வச்சது. என் கண் எதிரில் என் குடும்பத்தை எரிச்சதை நினைச்சா கொதிக்குதுப்பா. என் அப்பா அம்மாவை அஸ்தியா கூட நான் பார்த்தது இல்லம்மா. அந்த லைப்ரரியில இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் இருக்கிற சிவப்பு சுட்ட செங்கல் இல்லப்பா, சுடுகாடா போன என் குடும்பத்தோட ரத்தம்பா. இவனுங்களுக்கு சமாதி கட்டத்தான் கடவுள் என்ன மட்டும் சாவாம விட்டு வச்சிருக்கான். மாமா, நம்ம குடும்பத்துல யாரோ உயிரோடு இருக்கிற மாதிரியே தோணுது. சும்மா கற்பனை எல்லாம் பண்ணாதடா. இல்ல மாமா, தோணுது. அப்போ நீ சின்ன குழந்தைடா. அன்னைக்கு நடந்த பயங்கரத்துல யாருமே பொழைச்சிருக்க வாய்ப்பில்லை. நம்ம வீட்டுக்கு போறப்போ என் பக்கத்துல நம்ம ஆளுங்க யாரோ இருக்கிற மாதிரியே தோணுது. அப்படி தோன்றதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா. ஆனா அதுக்கான சான்ஸ் ரொம்ப இல்ல மாமா, எனக்கு என்னவோ தோணுது. பரம்பரையா நம்ம வாழ்ந்த வீடுன்றதுனால உனக்கு அப்படி தோணி இருக்குமா?
நான் தெரியாம அடிச்சிட்டேன். இல்ல இல்ல, நான் தான் பார்க்காம அடிச்சிட்டேன். என்னன்னு தெரியல ஆதி. உன்னை பார்க்கும்போது மட்டும் என் குடும்பமே என்கிட்ட இருக்கிற மாதிரி தோணுது. எங்கேன்னு தெரியல, ஆனா எங்கேயும் நான் என்ன உன்கிட்ட இழந்துட்டேன். சாரி அஞ்சலி, நீ தான் எனக்குன்னு தோணினாலும் உன் நினைவோட மட்டும்தான் என்னால் வாழ முடியும். ஏன்னா என் முடிவு எனக்கே தெரியாது. இந்த நிலைமையில உன்னை பாப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கலையானா. மந்திரியாக்கி மாலை போட்டு பாக்கணும்னு நினைச்சனே, இப்படி மலவலையே வைக்க வச்சுட்டானே. சார், அந்த கொலைகாரன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா? அவன் காலடி மண்ணு கிடைச்ச போதும் சார். காலையில மணி கிடைச்சா என்ன பண்ணுவேன்? முட்டையில மந்திரிச்சு முச்சந்தில உடைப்பியா? போயா, அவரே ஆடி போய் உட்காந்துருக்காரு. இள வீட்டுல வந்து இன்வெஸ்டிகேட் பண்றான். இல்ல சார், இந்த பார், இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். நீ என்ன பண்ணுவ எது பண்ணே தெரியாது. அவன் யாரு என்னங்கிற டீடைல்ஸ் எனக்கு வரணும். இல்ல பிச்சு படம் பிச்சு. ஆமா, இவனே ஒரு எச்சு பிச்சிடுவானாம் பிச்சு. அண்ணா, நீ ஏன்னா இடிஞ்சு போய் உட்காந்துருக்க? நான் இருக்கேன்னா. இன்னையில இருந்து மொத்த போலீஸ் உன் வீட்டு வாசல்ல தானா? தேவையான சொன்னா என் உயிரை கூட கொடுக்குறேன்னா? குடு குடு, உயிரை குடு. போனவனுங்க உயிரை குடு. குறுகுறுப்பக்கார மாதிரி குறியா சொல்றேன், கொன்னுடுவேன். இல்ல சார், கண்டிப்பா. என்ன கழட்டுவேன்? டேய், இந்த காக்கி சட்டெல்லாம் உன் வீட்டுல காவல் காக்கத்தான் லாய்க்கு. இதுல போலீஸ் இன்வால்வ் ஆக வேண்டாம். என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும். போடா 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 போடா. அண்ணா, அது வந்து போடா போ போயா போ. யாரு அந்த லூசு? மரியாதை மரியாதை மரியாதை. யாரு நீங்க? பாலாடா, டானிக் பாலா, சிகரெட்டு. எதுக்கு வந்திருக்கீங்க? டேய், இவன் சொன்னது நிஜமா இருந்தா அவங்கள தூக்கிட்டு வாங்க. பொய்யா இருந்தா இந்த பாடிய பாம்பேக்கு பார்சல் பண்ணுங்க. போங்க. என்னடா பூட்டி இருக்கு? ஆமா, பூட்டி இருக்குது. இருங்க, உள்ள போய் சாவி. எங்கடா இவங்க? இப்பதான் காலி பண்ணி போறாங்க. காலி பண்ணி போயிட்டாங்களா? எங்கடா போறாங்க? டெல்லிக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி போனாங்க? மாருதி வேன்ல. மாருதி வேன்லயா?